Hi everyone. வெள்ளிக்கிழமை தினமான இன்று 19 பேர் காசாவிலே கொலை செய்யப்பட்டுள்ளனர். 24 மணித்தியாலங்களில் மாத்திரம் 71 பேர் காசாவிலே கொலை செய்யப்பட்டுள்ளனர். 455 நாட்களையும் கடந்து காசாவில் தொடரும் அவலம். 24 மணித்தியாலங்களில் மாத்திரம் 2 பத்திரிகையாளர்கள் காசாவிலே கொலை செய்யப்பட்டுள்ளனர். இந்த காசாவிலே நடைபெறும் அவலங்களுக்கு பழிதீர்க்கும் வண்ணமாக அமெரிக்காவின் சில பகுதிகளில் மறைக்கப்பட்ட சில தாக்குதல்கள் நடைபெற்றுள்ளது. சவுதி அரேபியா முதலாக காசாவிற்காக குரல் கொடுத்துள்ளது. நிலத்திற்காக நடைபெறும் இஸ்ரேலின் மிலேச்சத்தனமான தாக்குதல் தொடர் கதையாக காணப்படுகின்றது. ஒவ்வொரு பகுதிகள் ஊடாகவும் காசாவிற்கு ஆதரவாக இஸ்ரேலை எதிர்த்து தாக்குதல்களும் தொடர்கின்றது. இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியொரு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள். இஸ்ரேல் காசா மோதல் 15 மாதங்களையும் கடந்து தொடர் கதையாகவே காணப்படுகின்றது. இன்றுடன் 455 நாட்களாக இந்த யுத்தம் தொடர்ச்சியாக நடைபெறுகின்றது. காசாவிலே முக்கியமான பல தலைவர்கள் கொலை செய்யப்பட்ட நிலையிலும் தொடர்ச்சியாக போராடக்கூடியவர்களாக தமது நிலத்திற்காக, தமது உரிமைக்காக, தமது இனத்திற்காக, தமது நாட்டிற்காக, சொந்த நாட்டிற்காக போராடக்கூடிய மக்களாக காசா மக்கள் காணப்படுகின்றனர். இந்த காசா மக்களை 455 நாள் இவர்களை எதிர்த்து நவீன ஆயுதங்களை பயன்படுத்தி யுத்தங்களை நடாத்தியிருந்தாலும் இன்று வரைக்கும் வெற்றி கொள்ள முடியாத யுத்தமாக, இஸ்ரேலால் முழுமையாக வெற்றி கொள்ளப்படாத யுத்தமாகவே இந்த யுத்தம் நடைபெறுகின்றது. என்றாலும் தொடர்ச்சியாக இந்த இன அழிப்பு தொடர்ச்சியாக காசாவிலே நடைபெறுகின்றது. ஜும்மாவின் பின்னர் மாத்திரம் 19 பேர் கொலை செய்யப்பட்டிருந்தனர். அதே போன்று 24 மணித்தியாலங்களில் மாத்திரம் 71 பேர் கொலை செய்யப்பட்டுள்ளனர். அவர்களில் 2 பத்திரிகையாளர்களும் கொலை செய்யப்பட்டுள்ளனர். நேற்று புகைப்பட கலைஞரான ஹசன் அல் ஹிஷா கொலை செய்யப்பட்டிருந்தார். அதே போன்று இன்றும் ஒரு பத்திரிகையாளர் உமர் அல் தராஃபியும் கொலை செய்யப்பட்டிருந்தார். இந்த 24 மணித்தியாலங்களில் மாத்திரம் இந்த படுகொலை சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளது. இவ்வாறு தொடர்ச்சியாக அப்பாவி மக்கள் காசாவிலே கொல்லப்பட்டு வருகின்றனர். என்றாலும் முடிவு காணப்படாத யுத்தமாக தொடர்ச்சியாக நடைபெறுகின்றது. இஸ்ரேலியர்களின் யுத்தத்தை வீழ்த்தும் வண்ணம் தொடர்ச்சியாக ஹமாஸும் அதே போன்று காசாவிற்கு ஆதரவாகவும் பல குழுக்கள் செயற்பட்ட வண்ணமே இருக்கின்றது. இவர்களுடைய எதிர் தாக்குதல் ஊடாக இஸ்ரேலிலும் தொடர்ச்சியாக உயிரிழப்புகள் ஏற்படுகின்றது. நேற்று மாத்திரம் 4 பேர் உயிரிழந்திருந்தனர். இவ்வாறு தொடர்ச்சியாக இஸ்ரேலிலும் இவ்வாறான உயிரிழப்புகள் ஏற்பட்டாலும் இவை உலகிற்கு மறைக்கப்படும் செயற்பாடுகளாகவே காணப்படுகின்றது. அதே போன்று அமெரிக்காவிலும் இஸ்ரேலுக்கு ஆதரவான செயற்பாடுகள் நடைபெறும் பொழுது அமெரிக்காவின் சில பகுதிகளில் சில சிறிய தாக்குதல்களும் நடைபெற்றிருந்தது. அதே போன்று நேற்று ஒருவர் கைதும் செய்யப்பட்டிருந்தார். இதனூடாக அமெரிக்காவிலும் 2 கொல்லப்பட்டதாக கூறப்படுகின்றது. என்றாலும் இந்த செய்தியை இதுவரைக்கும் அமெரிக்கா உறுதிப்படுத்தப்படவில்லை. என்றாலும் இஸ்ரேல் காசா தாக்குதலின் எதிரொலியாகவே இந்த சம்பவமும் இடம்பெற்றுள்ளது. இவ்வாறு காசாவிலே தொடர் அவலங்கள் 455 நாளாக தொடரும் நிலையில் முதலாக சவுதி அரேபியாவும் காசாவிற்காக குரல் கொடுத்துள்ளது. இந்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும், சமாதான உடன்படிக்கைகள் செய்யப்பட வேண்டும், அப்பாவி மக்கள் கொலை செய்யப்படுவதற்கு எதிராக சவுதி அரேபியாவும் குரல் கொடுத்திருந்தது. இவ்வாறு தொடர்ச்சியாக பல நாடுகளும் ஐரோப்பிய நாடுகள் உட்பட காசாவிற்கும் காசா அப்பாவி மக்களுக்கும் ஆதரவாக குரல் கொடுத்து வந்தாலும் அங்கே நசுக்கப்படும் அப்பாவி மக்கள் தொடர்ச்சியாக நசுக்கப்பட்ட வண்ணமே உள்ளனர். இதற்கான நிரந்தரமான முடிவுகள் எட்டப்பட்டால் மாத்திரமே அங்கே வாழும் மக்களும் நிம்மதியாக வாழ முடியும். மிக பெரும் அழகிய தேசமாக காணப்பட்ட தேசம் இன்று உலகிலே மிக பெரும் சுடுகாடாகவே மாறியுள்ளது. அதே போன்று அரபு உலகிலே தமக்கான தேசத்தை உருவாக்குவதுடன் அமெரிக்காவின் அதிகாரத்தை செலுத்துவதற்காகவே இஸ்ரேலை தொடர்ச்சியாக அமெரிக்கா பயன்படுத்தி வருகின்றது. என்றால் இந்த யுத்தங்களை முடிவுக்கு கொண்டு வந்தால் மாத்திரமே நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும். சொந்த நாட்டு மக்கள் சொந்த நாட்டிலே நிம்மதியாக வாழும் காலம் எப்போது என்ற கேள்வியுடனே இந்த யுத்தம் தொடர் கதையாக காணப்படுகின்றது. மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியொருவை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள்
சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்.